செம பசியில இருந்த எனக்கு ஏன் இப்படி பிரச்சனை வருதுன்னே தெரியல. ஆமாங்க, எனக்கு மட்டும் தான் சாப்பிட்றப்பெல்லாம் பிரச்சனை வருது. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சிரமன்ல உள்ள காங்மிங் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை வரலாறுல நாள் 15. இன்னைக்கு நம்மளோட மதிய உணவு எடுக்க தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஓரளவுக்கு டீசென்டான கிரௌட் இருந்தது. அப்படியே மெனுவை நம்ம கையில கொடுத்து ஆர்டர் பண்ண சொன்னாங்க. வழக்கம் போல அந்த டியூட்டி என்னோட மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு சைனீஸ் டீயை குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சில்லியும் கார்லிக்கும். ஆமாங்க, இது இல்லாம நம்மளால சோறு சாப்பிட முடியாது. அப்புறம் வழக்கம் போல அந்த மிக்ஸ் வெஜ் ஒன்னு ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் இவங்க ரைஸ் கொடுத்ததை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஜெயில சாப்பாடு போற மாதிரியே இருந்தது. அந்த ரைஸ் கூட வேற சண்டை போட்டுட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்திரத்துல மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் டிஷ் அந்த ஹெர்பல் சிக்கன் ஆர்டர் பண்ணிருந்தோம். அப்புறம் அதுக்கு மேல இதுக்கு யோசிச்சுக்கிட்டு களத்துல இறங்கிட்டேன். அந்த ஹெர்பல் சிக்கன் மிக்ஸ்டு வெஜ் எல்லாத்தையும் தட்டுல கொட்டி சண்டை போட ஆரம்பிச்சேன். வழக்கமா இந்த சில்லி எல்லாரும் தொட்டு சாப்பிடுவாங்க, நான் கொஞ்சம் அள்ளி சாப்பிட்டேன். நான் கிட்டத்தட்ட என்னோட லஞ்ச் ஃபினிஷ் பண்ற ரேஞ்சுக்கே வந்துட்டாங்க. அப்பதாங்க நான் ஸ்டார்டிங்ல சொன்னா அந்த பெரிய ப்ராப்ளம் வந்தது. அவ்வளவு பெரிய ப்ராப்ளமான்னு கேட்டா இல்லதான், பட் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஆமாங்க, நாங்க இந்த ஆம்லேட் சொன்னதையே மறந்துட்டோம். ஃபைனலா முடிக்கிற ஸ்டேஜ்ல கொண்டாந்து கொடுத்தாங்க. சரி, அப்பவும் பாதி சாப்பிட்டு மிச்சத்தை வீட்டுக்கு பார்சல் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் தான் முடிவு பண்ணோம். ஆனா அங்க நடந்த சம்பவமே வேற. கிட்டத்தட்ட இவ்வளவு ஆம்லேட் பேலன்ஸ் இருக்கப்பதான் வீட்டுக்கு பார்சல் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா ஒரு வேகத்துல சாப்பிட்டதுனால எதுவுமே மிச்சம் இல்ல. என் பொண்டாட்டி வேற என்னமோ லெங்தா டைலாக்லாம் பேசுனீங்க, இங்க ஒரு பீஸையும் காணோம்னு கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா என்னடா அப்படி முறைக்கிற?